இன்றைக்கி சூப்பரான மலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு தான் செஞ்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம். இட்லி சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து இட்லி சாம்பாரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே சாதம் வச்சுட்டு அது மேலே சின்ன கிண்ணத்தில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு அதிகமாக எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாமே போட்டு அதிலே மஞ்சத்தூள் எண்ணெயெல்லாம் விட்டு அப்படியே சாதம் வேக வைக்கும்போது மேலேயே நான் தட்டில் வந்து அப்படியே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புளி சாதத்துக்கு வந்து புளி ஊற போடுறேன். இதுக்கு வந்து பழைய புளி புது புளி 2 கலந்து ஊற போடுறேன். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வறுக்க வேண்டிய பொருள் என்னென்ன வறுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு, வெந்தயம், கடுகு, அதுக்கப்புறம் வந்து எள்ளு. இதனாலே வறுத்து எள்ளு மட்டும் அதிகமாகும். மிளகு வந்து ஒரு டீஸ்பூன், அப்புறம் வந்து கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். எள்ளையும் கடுகையும் வெடிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் வெந்தயத்தை அழகாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்குங்க. மிளகையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வெடிக்கிற மாரி விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்க வேண்டிய பொருள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதை தான் தாளிச்சிட்டு அதையும் வந்து நான் பருப்பெல்லாம் ரொம்ப அழகாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். கருக்காமல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பெல்லாம் உங்களுடைய வேண்டிய அளவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ கொஞ்சமாகவோ குறைவாகவோ தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் புளியை வந்து திக்காக கரைச்சி வந்து நம்ம இதில் விடணும். இல்லாட்டி புளி கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும், உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் திக்காக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக புளி காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் விட்டுருக்கேன். மஞ்சத்தூள் விட்டோன்னே கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே புளி உரைக்கும் போது உப்பு போட்டதுனால நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த திக்காகிற சமயத்தில் நம்ம வறுத்ததெல்லாம் அப்படியே பொடி பண்ணி அதில் சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க. எனக்கு வந்து மிளகாயோட காரம் கம்மியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து மிளகாயை நிறைய தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு காரம் தகுந்தாப்பில் மிளகாய் வந்து நான் 3 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் புளிக்கு தகுந்தாப்பில் மிளகாயை வந்து நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் இப்போ இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதோட கலந்துட வேண்டியதான். எவ்வளோ புளிக்காய்ச்சல் வேணுமோ ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு கலந்துக்குங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த புளிக்காய்ச்சல். இது வந்து ஈஸி மெத்தடு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து புளி சாதத்துக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னென்ன வறுத்தேன்னா கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, அதில் கொஞ்சமாக வெந்தயம், காய்ந்த மிளகாய் அதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். அந்த பவுடர் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுனால அதுவும் நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணால் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுவே சூப்பராக இருந்துச்சு. புளி சாதமும் சிப்ஸ் தான் இன்றைக்கி எனக்கு லஞ்சு கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.